Hello friends, welcome to Sagala Ragala Samayal. இன்னைக்கு நம்ம சகல ரகல சமையல்ல அவுச்ச முட்டை ரெசிபி செய்ய போறோம். இந்த ரெசிபி வந்து எல்லா விதமான சாதத்துக்கும், அதாவது தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம் எல்லாத்துக்கும் வந்து ஆப்டா இருக்கும். வாங்க அந்த முட்டை மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க ஹாப்பியா சமைக்கலாம். வாங்க ஹாப்பியா சாப்பிடலாம். முட்டை அவிக்கிறதுக்கு வந்து பாத்திரம் வச்சுக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய முட்டை வந்து முங்குற அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு சேர்க்கணும். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் இது வேகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வச்சோம்னா முட்டை உடையாமல் நல்லா வெந்து வரும். நம்ம முட்டையை உரிக்கும் போது ஓடு தனியாக வரும், அந்த முட்டை தனியாக வரும், சூப்பராக இருக்கும். அதனால் உப்பு கண்டிப்பாக போட்டாகணும். முட்டை நல்லா வெந்துருச்சு. இதை வந்து எடுத்து ஒரு பச்சை தண்ணியில் சேர்த்துக்கலாம். கோல் பண்ணுறதுக்காக ஜில் தண்ணியில் சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா வெந்திருக்கு. அவுச்ச முட்டை மசாலா செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். 50 மில்லி ஆயில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி சேர்த்துக்கலாம். முட்டைகளில் மசாலா செய்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆழமாக போகாமல் லைட்டாக, அப்போ தான் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் மசாலா பிடிச்சி. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு அப்படி மெதுவாக கிளறி விடுங்க. இந்த மசாலா வந்து முட்டையில் திருப்பி சாப்பிட்ற மாதிரி. அவ்வளோதான், அவுச்ச முட்டை மசாலா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து மலைச்சாரல் மல்லித்தலையை மெதுவாக தூவிக்கலாம். தூவிட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அருமையான அவுச்ச முட்டை மசாலா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நம்ம சகல ரகல சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம சகல ரகல சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.